ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு லவ்மெடிக்ஸ். வாட் இஸ் கோலாஸ்ட்ரம்? கோலாஸ்ட்ரம் அப்படின்றது ப்ரீ மில்க், அதாவது ஃபர்ஸ்ட் வர மில்க் தான் ப்ரீ மில்க் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து ப்ரெக்னென்ட் மதருக்கு டெலிவரி ஆனதுக்கப்புறம் வரும். அதாவது பேபி டெலிவரி ஆன அந்த ஃபர்ஸ்ட் 2 to 4 days வரதான் கோலாஸ்ட்ரம் அப்படின்னு சொல்லுவோம். ப்ரெஸ்ட் மில்க்லேயே டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது. கோலாஸ்ட்ரம், டிரான்சிஷனல் மில்க், மெச்சூர் மில்க் அப்படின்னு இருக்குது. இதிலே கோலாஸ்ட்ரம் தான் ஃபர்ஸ்ட் வர மில்க். ஸோ அதனால் இதை வந்து பேபிஸ் ஃபர்ஸ்ட் மில்க் அப்படின்னு சொல்கிறோம். இதை தான் பேபிக்கு ஃபஸ்ட்டு கொடுப்பாங்க. இதில் வந்து நிறைய ஆன்டிபயோட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ், நிறைய நியூட்ரிஷன்ஸ், க்ரோத் ஃபேக்டர்ஸ் இதெல்லாம் இருக்கிறதுனால இதை பயோட்டிக் சூப் அப்படின்னு சொல்கிறோம். இந்த கோலாஸ்ட்ரம் பார்த்திங்கன்னா எல்லோயிஷாகவும் கோல்டன் கலரில் இருக்கும். இது வந்து திக்காக ஸ்டிக்கியாக, இப்போ தொட்டோன்னா வந்து பிசு பிசுன்னு இருக்குன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ஸ்டிக்கியாக இருக்கும். இந்த மாதிரி கோல்டன் எல்லோயிஷ் கலருக்கும் திக் ஸ்டிக்கியாக இருக்கிறதுக்கும் என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹை கண்டென்ட் ஆஃப் பீட்டா கரோட்டின் வந்து அதில் இருக்குது. இது வந்து விட்டமின் ஏவோட ப்ரீகர்சர், அதாவது பீட்டா கேரோட்டின் விட்டமின் ஏக்கு முன்னாடி ஸ்டேஜ், அதுதான் ப்ரீகர்சர் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் இதில் வந்து நிறைய நியூட்ரிஷன்ஸ் இருக்குது. கொலஸ்ட்ரம்ன்றது ஃபர்ஸ்ட் மில்க். இதை யார் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபீமேல் மேமல்ஸில் இருக்க மேமரி கிளாண்ட்ஸ்லேருந்து ப்ரொடியூஸ் ஆகும், இன்க்ளூடிங் ஹியூமன்ஸ். சரி, ஓகே. நீங்கள் இந்த கடம்புன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? மாடு வந்து கண்ணு போட்டோடனே ஃபஸ்ட்டு வர பால் வந்து மாடு குடிச்சிட்டு மீதி இருக்கிறத வந்து நம்ம வீட்டில் வந்து கடம்பு செஞ்சு தருவாங்க நம்மளுக்கு. அதுதான் கொலாஸ்ட்ரம். கொலாஸ்ட்ரம் அப்படின்றது பிரஸ்டோட செக்ரேஷன். இது எப்போ செக்ரேட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லேட்டர் பார்ட் ஆஃப் ப்ரெக்னென்சி, அதாவது 28th வீக் அப்புறமா ப்ரொடியூஸ் ஆகும். அண்ட் டெலிவரிக்கு அப்புறம், அதாவது டெலிவரி ஆகிட்டு அந்த 2 to 4 daysக்குள்ளே ஸ்டாப் ஆயிடும். அது வந்து நெக்ஸ்ட் வேறு மில்காக வந்து சேஞ்ச் ஆயிரும், டிரான்சிஷனல் மில்காக சேஞ்ச் ஆயிரும். அந்த 2 to 4 days வர மில்க் தான் கொலாஸ்ட்ரம் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது டெலிவரிக்கு முன்னாடியும் டெலிவரிக்கு அப்புறமும். கோலாஸ்ட்ரம் இன் ஹியூமன், இது வந்து ப்ரெக்னென்சி அப்போது 28th வீக்குக்கு அப்புறமா மேமரி கிளாண்ட்ஸ்லேருந்து ப்ரொடியூஸ் ஆகும். இது வந்து ஸ்மால் அமௌண்ட், கொஞ்சமாக ப்ரெக்னென்சி அப்போ ப்ரொடியூஸ் ஆகும். லார்ஜ் அமௌண்ட் வந்து டெலிவரி ஆனதுக்கப்புறமா, சைல்டு பர்த் ஆனதுக்கப்புறமா ப்ரொடியூஸ் ஆகும். அதோட காம்போசிஷனுமே போக போக சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். இம்யூனோக்ளோபுலின் லெவலுமே வந்து டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் 3 to 4 daysக்கு அப்புறமா. இப்போ நம்ம கோலாஸ்ட்ரமோட காம்போசிஷன் பார்க்கலாம். இம்யூனோக்ளோபுலின் இதுதான் வந்து ஆன்டிபாடி. லாக்டோஃபெரிட்டின் இது வந்து ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டி, அதாவது இன்ஃப்ளமேஷன் ஏதாச்சும் இருந்தாலுமே அதை கம்மி பண்ணும். ஆன்டி மைக்ரோபியல் ப்ராப்பர்ட்டியும் இருக்குது, ஏதாவது பாக்டீரியாஸ் மைக்ரோப்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை கில் பண்ணும். அண்ட் க்ரோத் ஃபேக்டர், இது வந்து க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணாது. இதில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, எபிடெர்மல் க்ரோத் ஃபேக்டர், டிரான்ஸ்ஃபார்மிங் க்ரோத் ஃபேக்டர் ஆல்ஃபா இது இருக்குது. சைட்டோகைன்ஸ் பார்த்திங்கன்னா கெமிக்கல் மெசஞ்சர், அதாவது ஏதோ ஒரு ஃபாரின் பாடிக்குள்ளே வருது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜை சொல்கிறது வந்து சைட்டோகைன்ஸ். யாருக்கு சொல்லும்? இம்யூன் சிஸ்டமுக்கு சொல்லும். இந்த சைட்டோகைன்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்டர்லூக்கின் 1 பீட்டா, இன்டர்லூக்கின் 6, நெக்ஸ்ட்டு ஒலிகோசாக்கரைட்ஸ். இதில் ப்ரீபயோட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. ப்ரீபயோட்டிக்னால் நம்ம வயிற்றில் வந்து ஆல்ரெடி, அதாவது பேபியோட வயிற்றில் ஆல்ரெடி குட் பாக்டீரியா இருக்கும். அந்த பாக்டீரியாஸ்க்கெலாம் யார் ஃபுட் தருவாங்க? இந்த ஒலிகோசாக்கரைட் தான் அந்த குட் பாக்டீரியாஸ்க்கெலாம் ஃபுட்டு. இது வந்து ப்ரீபயோட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது இதில். அண்ட் இதில் வந்து விட்டமின்ஸ், மினரல்ஸ் இதெல்லாம் இருக்குது. விட்டமின் ஏ, விட்டமின் இ, கால்சியம், ஃபாஸ்பரஸ் இதெல்லாம் இருக்குது. இந்த கொலஸ்ட்ராமில் பார்த்திங்கன்னா இம்பார்ட்டன்ட் இம்யூனாலஜிக்கல் ஃபேக்டர் இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன்டிபாடி IgA, இம்யூனோக்ளோபுலின் ஏ. அண்ட் இந்த கொலஸ்ட்ரம் வந்து அல்கலைன் இன் நேச்சர். அண்ட் இதில் ஃபேட் வந்து கம்மியாகவும் கார்போஹைட்ரேட்ஸ் வந்து அதிகமாகவும் இருக்குது. இதில் இருக்க ப்ரோட்டீன்ஸ், ஆன்டிபாடிஸ் இதெல்லாமே பேபியை ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. இந்த கோலாஸ்ட்ரம் பார்த்திங்கன்னா ஈஸியாகவே டைஜஸ்ட் ஆயிரும். ஸோ இந்த கோலாஸ்ட்ரமை பேபிக்கு ஃபர்ஸ்ட் ஃபுட்டாக கொடுக்குறாங்க. இப்போ நம்ம கோலாஸ்ட்ரமோட ஃபங்க்ஷன் பார்க்கலாம். இந்த கோலாஸ்ட்ரம் பேபிஸ்க்கு பேசிவ் இம்யூனிட்டியை தருது அப்படின்றாங்க. அது எப்படின்னா, மதர்லேருந்து பேபிக்கு போகுது. ஸோ ஒரு பர்சன்ட்லேருந்து இன்னொருத்தருக்கு போகிறது பேசிவ் இம்யூனிட்டி. இது வந்து பேபிஸ்க்கு க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணுது. அதே மாதிரி நம்ம ஜிஐ ட்ராக், அதாவது கட்டில் இருக்க குட் பாக்டீரியாஸ் வளர்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அண்ட் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கனால இது வந்து பேபிஸோட இன்ஃப்ளமேஷன் அண்ட் ஆன்டி ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் எல்லாம் கம்மி பண்ணுது. இந்த கொலஸ்ட்ரம்னால என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது பேபிஸ்க்கு? இம்யூன் சிஸ்டம் நல்லா டெவலப் ஆகும், அதோட டைஜஷனுக்கு ஹெல்ப் பண்ணும், கட்டோட ஹெல்த்தை மெயின்டைன் பண்ணும். ஏதாவது இன்ஃபெக்ஷன் வந்துட்டாலுமே அதுக்கு அகைன்ஸ்டாக வந்து சண்டை போடுறதுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணும். அண்ட் அலர்ஜிஸ், ஆட்டோ இம்யூன் டிசீஸ் இதெல்லாம் வராமல் இருக்க பார்த்துக்கும். அதாவது ஆட்டோ இம்யூன் டிசீஸ்னால் நம்ம பாடிக்கு அகைன்ஸ்டாகவே நம்மளோட இம்யூன் சிஸ்டம் வந்து ஒர்க் ஆகும். அந்த மாதிரி எதுவும் இல்லாமல் அந்த ரிஸ்கெல்லாம் வந்து கம்மி பண்ணுறதுக்கு இந்த கொலாஸ்ட்ரம் ஹெல்ப் பண்ணும். பேபியோட க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட் முக்கியமாக அதுக்கு ஹெல்ப் பண்ணுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இஃப் யூ ஹேவ் எனி சஜஷன், கிவ் யூ வேல்யூபிள் கமெண்ட்ஸ் இன் த கமெண்ட் பாக்ஸ்.